வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாத்துக்கும் தேவை பணம். நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல யோசிக்கிறது எப்படியாவது பணம் கோடிக்கணக்கில் நம்ம சேர்க்கணும், செல்வமாக இருந்தால் மாத்திரம்தான் எல்லாரும் மதிப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதுவும் தேவை. ஆனால் அது போக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சால் மாத்திரம்தான் உங்ககிட்ட இந்த பணமும் புகழும் சக்ஸஸும் உங்ககிட்ட இருக்கும். அதை பற்றி தான் 7 சம்பந்தமான ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் பேர் ஸ்ரீராம். நான் சைக்காலஜி சம்பந்தமாகவும் மைண்ட் செட் சம்பந்தமாகவும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணுன்றக்கான வீடியோ மேக் பண்ணி நான் நிறைய இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ராவ் அண்ட் ரியல் கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவை பணம் மாத்திரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 7 ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு பணமும் புகழும் எனக்கு தெரிஞ்ச எல்லா சக்ஸஸையும் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கிறத மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு கோல் செட்டிங். நம்பர் 1 கோல் செட்டிங் பண்ணுங்க. கோல் செட்டிங்னா வெறுமனே படிக்கணும், மார்க் எடுக்கணும், பிஸ்னஸ் மேனும் அந்த மாதிரி நான் சொல்லலை. கோல் செட்டிங்ன்றது இன்னையிலேருந்து ஒரு 3 மாசத்துல நீங்க என்ன ஆக போறீங்க, அடுத்த 6 மாசத்துல, 1 வருஷத்துல, லாங் டேர்மா நான் அடுத்த 5 வருஷத்துல நான் இந்த மாதிரி இருப்பேன், 10 வருஷத்துல நான் வீடு வாங்குவேன், நான் நிச்சயமா ஒரு பிஸ்னஸ் மேனா இருப்பேன் அப்படின்றது. இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு 10 வருஷத்துல, ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு 5 வருஷத்துல, ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறவங்க இன்னொரு 5 வருஷத்துல, இப்படி இருக்கிறவங்க அந்த லாங் செட்டிங்ஸை பண்ணுங்க. ஷார்ட் டேர்மா பண்ற ஒரு விஷயம் லாங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்ப இந்த ஜூலை 19th நான் ஆரம்பிச்சேன், இந்த 2023. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 சேனல் வச்சிருந்தாலும் அதுல நான் கத்துக்கிட்ட ஃபெயிலியரான தோல்வி அடைந்த சில விஷயங்களை தான் இதுல சேஞ்சஸ் பண்ணி புது ஃப்ரெஷ்ஷா இதை பண்ணுவோம் அப்படின்றது ஒரு நீட்ஸ் எடுத்து சைக்காலஜி சம்பந்தமா இந்த வீடியோஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 1 month நான் வீடியோஸா கண்டினியூவா போடணும், ஷார்ட்ஸ் போடணும். அடுத்த ஒரு 60 days, 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 30 நாள், அதுக்கு அடுத்த 30 நாள், அடுத்த டோட்டலா 90 daysல என்னோட சேனல்ல ஒரு 200 பேர் வந்திருக்கணும். எனக்கு வியூஸ் ஒரு 7,000 இருந்து 10,000 வியூஸ் போயிருக்கணும்ன்றது நான் கோல் ஸ்டார்ட் பண்ண டேட் ஜூலை 19th நான் ஸ்டார்ட் பண்ணதும் இன்னைக்கு நவம்பர் 6th இருக்கும்போது டார்கெட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா நான் செஞ்சதுல 220 சப்ஸ்கிரைபரும் 9,000 வியூஸும் எனக்கு growth கொடுத்துருக்கு. செட்டிங்ஸ் பண்ணிட்டு வெறும் பேப்பர்ல உட்காந்து மாத்திரம் ஷார்ட் டேர்ம், அடுத்து மிட் டேர்ம், அடுத்து லாங் டேர்ம், அந்த மாதிரி நான் கோல் செட்டிங் பண்ணாம எல்லாத்தையும் ப்ராப்பரா இது எழுதிட்டு செயல் வடிவம் கொடுத்து உட்காந்து வீடியோ ஷூட் பண்ண. மொதல் 10 நாளுக்கு எனக்கு 0 வியூஸ், 10 வீடியோ 0, எதுவுமே எனக்கு சப்ஸ்கிரைபர்ல எதுவும் வரல. நான் எதை பத்தியும் யோசிக்கல. என் வேலை வீடியோ ஷூட் பண்ண, எடிட் பண்ண வேண்டியது, அப்லோட் பண்ண வேண்டியது. சாயந்தரம் 6 மணி ஆனா வீடியோ வரணும். இப்படிதான் என் மைண்ட் செட் இருந்தது. தவிர இதுல நான் உட்கார்ந்து அந்த யூடியூபோட ஸ்டுடியோல போய் எனக்கு எவ்வளவு வியூஸ் வந்திருக்குன்னு நான் பார்க்கல. ஆனா ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் நான் என்னோட இதே சேஞ்சஸ் ஆகுது. 120, 130, 115 ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா முதல் 20 நாள் ஒண்ணுமே ஆகல, 30 நாள்ல 5 வியூஸ் போயிருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 நாள்ல எப்படி கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா 1600 வியூஸும், அதனால எனக்கு 37 சப்ஸ்கிரைபரும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வாட்ச் ஹவர்ஸ், 120 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு இது கிடைச்சிருக்குன்னா அந்த ஒரு வீடியோ. நான் என்ன எது பத்தி யோசிக்கலாம், அந்த வீடியோ எனக்கு எப்படி எல்லா வீடியோ ஒரே மாதிரி தான் நான் பேசுறது, எல்லா வீடியோ ஒரே மாதிரி எடிட் பண்றது, அப்லோட் பண்றது, இதுக்குன்னு ஸ்பெஷலா எதுவுமே பண்றது கிடையாது. அந்த மைண்ட் செட்ல பண்ணனாலதான். ஏன்னா யூடியூப் சொல்ற அத்தனை பேரும் சொல்றது, நீங்க பாட்டுக்கு அப்லோட் பண்ணி மொத்தம் 100 வீடியோ வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காதீங்க, யாரை பத்தியும் யோசிக்காதீங்க, யாருக்குமே ஷேர் பண்ணாம ஆர்கானிக்கா அது வரும் அப்படின்னு அவங்க நிறைய பேர் சொன்னதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா அதே ஸ்டெப், அந்த எதை பண்ணணுமோ இந்த ஃபெயிலியர்ஸை நான் யோசிக்கவே ஸ்டெப் எடுத்து வச்சேன். அந்த கோல் செட்டிங் வச்சேன். இப்போ 3 மாசம், அடுத்த 6 மாசம், அடுத்த 1 இயர்ல நான் யூடியூப்ல இப்படிதான் இருப்பேன்றது எனக்கு ஒரு கோல் செட்டிங்ஸ் பண்ணி அதை ஸ்டெப் பண்ணி, இது மாதிரி என்னோட லைஃப்ல நான் வேலை செய்யும் போது நான் பண்ண விஷயங்கள். கோல் செட்டிங்ன்றது இந்த ஒரு டைம் கிடையாது. நீங்க படிக்கிற டைம்லயும் பண்ணலாம், வேலை செய்யும் போதையும் பண்ணலாம். அடுத்து நீங்க ஒரு பேஷனா எடுத்து நான் இப்படி ஒரு பேஷனா எடுத்து ஒரு கோல் செட்டிங் பண்ணி அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 7 ஸ்டெப் வேற வேற விஷயங்களுக்கு இப்போ என் பேஷனுக்கு பண்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கோல் செட்டிங். ரெண்டாவது தோல்வி அடைஞ்சா அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண பாருங்க. உடனே எல்லாரும் உட்கார்ந்து அழுகிறது. என் பையன் மோன்ட்டுக்கு நான் சொல்றேன், ஒரு மார்க் குறைஞ்சாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, இல்ல எனக்கு லாஸ் ஆச்சுனாலும் சரி, உட்கார்ந்து எனக்கு லைஃபே போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மனநிலை. எனக்கும் இது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க எப்ப அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு
காரணம் என்ன, நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்க, அந்த முயற்சி வந்து கண்டினியூவா பண்ணி ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர்ன்றது என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் அந்த சக்சஸ் ஆகிறதுக்கு, நீங்க வெற்றி அடையறதுக்கு தான் அந்த ஃபெயிலியர்ன்றது கொடுக்குறாங்கன்றதோ ஃபெயிலியர் வருது. அந்த மனநிலையை நம்மளுக்கு ஏற்றுக்கணும். ஃபெயிலியர் ஆனதுனால உலகமே அழிஞ்சு போகிறது கிடையாது. எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ற மாதிரி நம்மளும் இதுல என்ன தப்பு பண்ணோம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நான் 3 சேனல்ல பண்ண தப்ப இதுல நான் பண்ணல. இதுல என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபெயிலியர் பண்ண விஷயங்களை விட்டுட்டு இதுல என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணாம எதை பண்ணணுமோ அதை மாத்திரம் பண்றதுனால எனக்கு அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி என்னால இது செய்ய முடியுது. இந்த யூடியூப் சேனல்ல இப்ப எனக்கு க்ரோ நான் பார்க்கும்போது சின்ன க்ரோ தான், ஆனா எனக்கு ஒரு மனநிலையில ஒரு யோசிக்கும் போது இது பத்தாது, இன்னும் இருக்கு, என்னோட கோல் செட்டிங் வேற, இன்னும் நான் அதை போகணும். அதனால இப்பயும் ஏதாவது ஒரு சில வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 300-500 வியூஸ் போனாலும் சிலதுல பாத்தீங்கன்னா 15-20 இப்பெல்லாம் வருது. நம்ம பண்ணிருக்கிற 50 வீடியோல 15-20 வந்திருக்கு. நான் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றது, எடிட்டிங் பண்ணி, இதுதான் என்னோட மனநிலை இருக்குன்னு தவிர வேற எந்த இதுவும் இல்லை. இப்போ கண்டினியூ 365 டேஸ் நான் போட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேன்னு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சேஞ்ச் நான் பண்ணேன். இப்போ ஒரு 30 வீடியோக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் நான் கொடுத்தேன். அப்போ 3 நாள் தான் வீக்லி பண்ண, மாசத்துல 12 வீடியோ. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் சேஞ்சஸ் கொடுத்தது. அந்த டைம் ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோ போட்டு ஒரு நாள் கேப் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் க்ரோ ஆச்சு. அப்போ எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல இருந்து 3 வீக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு டிஃபரெண்ட் தெரியுது. ஓ, இப்படியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தப்பா கரெக்ஷன் நான் பண்ணி திருப்பி நான் டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு டெய்லி அந்த ஒரு படுத்து தூங்கினாலும் எனக்கு வந்து யூடியூப்ல வியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா எங்கேயுமே கேப் இல்லாம முன்னாடி பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்ன்றது லாஸ்ட் 48 ஹவர்ஸ் வியூஸ்ன்னு பார்த்தா 0 இருக்கும். இப்போ லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 800 வியூஸ் இருக்கு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 5 பேர் பார்த்திருக்காங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 பேர்லாம் பார்த்திருக்காங்க. நைட்டு 12 மணி கிட்ட நம்ம பார்த்தோம்னா 40-50 பேர்லாம் பார்த்திருக்காங்க. இப்படி டிஃபரெண்ட். அப்ப கண்டினியூட்டியா இருக்கு, வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ல போடுது, நம்ம இது கண்டினியூ அப்லோட் பண்ணனால தான் நடந்திருக்கு. அப்ப நான் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணேன், கோல் செட்டிங் நான் பண்ணனால எனக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிச்சு. தேர்டு வந்து ஒரு கண்டினியூட்டி. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா, முயற்சி எடுத்தீங்கன்னா அதை கண்டினியூட்டியா எந்த ஒரு குதிரை மாதிரி யோசிங்க. அது பாட்டுக்கு அது பாதையில போகும். இந்த சைடுல யாரு கத்தினாலும் பேசினாலும் எதை கூப்பிட்டாலும் அது கவனிக்காத, அது போய் அந்த எதுல டெஸ்டினேஷன்ல இது பண்ணுமோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும். அது மாதிரி மனநிலை வச்சுக்கோங்க. ஒரு கண்டினியூவா படிங்க, கண்டினியூவா வேலை செய்யுங்க, கண்டினியூவா சக்சஸ் அப்பதான் வரும். ஃபெயிலியர் வந்தாலும் அதை பத்தி யோசிக்காம செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்க. மனசுக்கு சொல்லுங்க. மனசு என்னன்னா குரங்கு மாதிரி, அது என்ன பண்ணும், நீ ஃபெயிலியர் ஆயிட்ட, நீ இது பண்ணாத, நீ பேசாம விட்டுட்டு வேற வேலைக்கு போ, இப்படி அடுத்தவன் சொல்றதுன்னா நம்ம மனசே சொல்லிடும், இது உனக்கு தேவையா, தேவையில்லாம எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வருமோ அது செய்யும். எனக்கு இதுதான் வருது, இது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதுல ஒரு தப்பு இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணேன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும்ன்றது அவங்க சொன்னா புரியாது. நம்ம செஞ்சு அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, ஒரு ஃபெமிலியர் ஆகும்போது அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா நான் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சில பேர்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு கண்டினியூட்டி எதை செய்யணுமோ அது கரெக்டான விஷயத்தை எடுத்து கரெக்டான ஃபோக்கஸ் நம்ம மாத்திரம் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எந்த தப்பையும் அக்செப்ட் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் நீங்க தான், நீங்க சக்சஸ் ஆனாலும் உங்களுக்கு தான், ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க தான். அக்செப்ட் யுவர் செல்ஃப். ஆமா, நான் அன்னைக்கு நான் பண்ணேன் தப்பு, இன்னைக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் வந்து நீங்க சொல்றத நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்க ரிசல்ட்ட அப்படின்றத துணிஞ்சு சொல்ல பாருங்க. இல்ல நான் செய்யவே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி நான் கிடையாது அப்படின்றத எதிர்த்தே நம்ம இது பண்ணாம அவங்களுக்கு நம்ம ஆன்சரே பண்ண வேணாம். உங்களுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க. ஆமா, நான் செஞ்சது தப்பு தான், நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இனிமேல் நடக்கக்கூடாது. நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என் பிஹேவியரை சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன, அவங்க வந்து திருப்பி நீ தான் பண்ணுன்னு சொல்றது அளவுக்கு இருக்காம, பரவாயில்ல நல்லா பண்ணிட்டு இருக்கிறானே, இவன்கிட்ட இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது அவங்க யோசிக்க வைக்கணும். இன்னும் 2 பேர்ட்ட அவங்க சொல்ல வைக்கணும். இதுதான் நாம செய்யக்கூடிய விஷயம். அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் நம்மகிட்ட காமிச்சாலே அடுத்தவங்க நிச்சயமாக இந்த வெளியில சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை ட்ரை பண்ணுங்க. 4வது அக்செப்ட் யுவர் செல்ஃப். ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் மேன் யாரா இருந்தாலும், ஏன் என்னைய சேர்த்து நான் சொல்றேன், ரிஸ்க் எடுக்கிறது பயப்படுவாங்க. ஐயோ இந்த பிசினஸ் பண்ணா ஃபெயிலியர் ஆயிரும், 5 லட்சம் போட்டா இதாயிடும், இல்ல இது பண்ணக்கூடாது. அவன் சொல்லுவான், ஐயோ நான் அப்பவே சொன்னேனே நீ கேட்கல. ரிஸ்க் வந்து எல்லா விஷயத்திலையும் எடுங்க. ஒரு டைம் ஆகும், அதுக்குன்னு ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி
சரி, இந்த ரிஸ்க்னால நம்மளே தவிர நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ரிஸ்க் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு நான் வந்து மாசம் 20,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா என் சோர்ஸ்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் நான் வச்சிருக்கிறேன். என் பிசினஸுக்கு நான் 2 லட்சம் எடுத்திருக்கேன். ஃபேமிலிக்குன்னு ஒரு 3 லட்சத்தை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நான் இருந்தாலும் இந்த இடத்துல இல்லைனாலும் வெளியில இருந்தாலும் இந்த 3 லட்சம் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. மாசம் 20,000 ரூபாய் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படினாலும் இந்த ஒரு வருஷத்தை அவங்களால ஓட்ட முடியும். ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க ஓட்ட முடியும். அப்ப நம்ம இந்த 2 லட்சத்தை வச்சு பிசினஸ் பண்ண முடியும்னு எடுக்கும்போது மித்த விஷயத்தை யோசிக்க 2 லட்சம் போனாலும் இந்த 3 லட்சம் இருக்கு. திருப்பி நம்ம ஏதாவது வேலை பார்த்தாவது திருப்பி நம்ம பேங்க் பேலன்ஸை ரொட்டேட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறத ரிஸ்க் சாப்பிட்றவன் வடிவேல் சொல்ற மாதிரி நீங்க ரிஸ்கை வந்து எடுத்தா மாத்திரம்தான் அதுல இருக்கிற ஃபெயிலியர், அதுல இருக்கிற சக்சஸ், அதுல இருக்கிற எல்லா முள்ளும் கல்லும் என்னென்ன இருக்கோ அதுல அப்பதான் தெரியும். நீங்க வெறுமன்னா இந்த இடத்துல நின்னுகிட்டு நீங்க அந்த சக்சஸ்ன்றது அந்த அடுத்த எண்ட்ல இருக்கிறத இங்க இருந்தே யோசிச்சுக்கிட்டோ இந்த இடத்துல கற்பனை பண்ணீங்கன்னா நடக்காது. பிசினஸ் பண்ணணும் சரி, படிக்கணும் சரி, இல்ல மார்க் எடுக்கணும் சரி, ஜாப் போனாலும் சரி, ஸ்டெப் எடுத்து ஒரு இன்டர்வியூ போய் நீங்க அதுல ஒழுங்கா பேசினா ஜாப் கிடைக்கும். ஜாப்னால நீங்க சக்சஸ் ஆகலாம், சம்பளம் கிடைக்கும், வீட்டுக்கு எல்லாம் வரும். அதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க 50 மார்க் இருந்தா அடுத்து 60 மார்க், 60ல இருந்து 70 மார்க், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்மளோட சில ட்ரீம்ஸையும் விட்டுட்டு சில விஷயங்களை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி குதிரை மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நான் இதை தான் எடுக்க போறேன், இதை நான் புரிஞ்சுக்கிட்டு பண்றேன், எனக்கு இது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் விட்டதை நான் செஞ்சுக்குவேன், எனக்கு சாப்பிட வேண்டிய விஷயத்தை நான் சாப்பிடுவேன். ஒரு பாடி பில்டரா இருக்கிறாங்கன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்ற அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட முடியாது. ஸ்வீட் சாப்பிட முடியாது, இல்ல நிறைய விஷயத்த அவங்க விட்டு கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஒரு ஆக்டர் இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்தா மாத்திரம் தான் அந்த அவங்க ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸ்ட்ரக்சர்னால அவங்க ஃபெமிலியர் ஆக முடியும். ஆக்டிங்கோ இல்ல ஒரு எனி ரோல் மாடலோ எதுக்கோ அவங்க போகலாம். அப்ப அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த சக்சஸ் வந்து தனக்கு தானே எடுத்துக்கும் போதுதான் நிச்சயமா உங்களுக்கு பியூர் சக்சஸ் கிடைக்கும். அதை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ரிஸ்க் நீங்க எடுத்து நீங்க அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் எல்லாமே கிடைக்கும். ரிஸ்க் எடுக்காம இருந்தீங்கன்னா சோம்பேறி ஆயிருவீங்க. சோம்பேறி ஆயிருந்தீங்கன்னா தோல்வி தான். என்னால எதுவும் செய்ய முடியல, எனக்கு இது வர மாட்டேங்குது, இதுக்கு காரணம் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால ரிஸ்க் லைஃப்ல முதல்ல எடுங்க. நிச்சயமாக ரிஸ்க் எடுத்தவங்க எல்லாருக்கும் தோல்வி வந்து 15 தடவைக்கு மேல எடுத்திருப்பாங்க, 18 மேல எடுத்திருப்பாங்க. ஆனா 19 தடவை ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது நிறைய ஸ்டோரி இருக்கு. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல, நீங்க எல்லா இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கவங்க அத்தனை பேர் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அத்தனை பேரோட லைஃப் பயோகிராஃபி பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் தோத்து எந்திரிச்சிருப்பாங்க. தோக்க பாத்தீங்கன்னா வெற்றிக்கு அடுத்தபடி அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். டெய்லி படிங்கன்னா நான் வெறும் கிளாஸ் புக்கோ அந்த மாதிரி நான் சொல்லல. டெய்லி ஏதாவது கத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் இந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், எடிட்டிங் சம்பந்தமாக எப்படியாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணா நான் கத்துக்கிட்டு தான் இருப்பேன். உதாரணமா சொல்லணும்னா, இந்த 2 வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2-3 வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி நான் அப்லோட் பண்ணும்போது அந்த தமிழ்ல வச்சு சிலது என்னால எடிட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் என்னோட அக்செப்ட் பண்ணாம இருந்தது. என்னென்னலாம் நான் ஃபாண்ட்டை உள்ள கொண்டு தமிழ்ல போட்டாலும் அக்செப்ட் ஆகல. திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோல நான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன ஸ்டெப் செட்டிங்ஸையும் அந்த ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் எனக்கு தேவையோ அந்த தமிழ் ஃபாண்ட்டை எடுத்து உள்ள போடும் பார்த்து இதுக்கு முன்னாடி 15 ஃபாண்ட் போட்டிருந்தப்ப அந்த ஃபாண்ட் எனக்கு கொடுக்கல, எதுவுமே ரைட் பண்ண முடியல. அந்த 16வது ஃபாண்ட்டை எடுத்து நான் உள்ள போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோன்னே வந்துருச்சு. நான் எதை போட்டாலும் கரெக்டா நாம எதிர்பார்க்கிற அந்த டைட்டில் வரத்துக்கு தமிழ் ஃபாண்ட் வந்துருச்சு. அப்பாடா நம்ம இது கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இப்ப கடந்த ஒரு 3 வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு போய் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதை தான் நான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயங்கள் சவுண்ட் மிக்சிங் நான் பண்ணும்போது இந்த கிளாரிட்டி, பிரைட், கலரிங், இப்படி நிறைய விஷயத்த நான் வந்து சேஞ்சஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து எனக்கு யூடியூப்ல பண்ணதுக்கும் இப்ப நான் பண்றதுக்கும் நான் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கு. அது காரணம் நான் கத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறேன். எடிட்டிங், வீடியோ, கேமரா, லைட்டிங்ஸ், வாய்ஸ், மைக், இப்படி நிறைய விஷயத்த சேஞ்சஸ் பண்றேன். இப்ப வாய்ஸ் மிக்சிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேருக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் பண்றேன். சாஃப்டா பண்றது, அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்றது, இப்படி நிறைய மிக்சிங்ஸ் இப்பெல்லாம் சேஞ்சஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ வித் ஆடியோ எனக்கு கிடைக்கும் போது அப்லோடிங்க்கு நல்லா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா ஒரு பினான்சியலா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி இல்லைன்னா அதை பத்தி புக்ஸை பாருங்க. ஒரு ப்ரொஃபஷனலோட ஜெயிச்சவங்களோட புக்கை பாருங்க, அவங்க இன்டர்வியூ பாருங்க. படிக்க
நம்பிக்கை வரலையா? நிறைய யூடியூப்ல நிறைய பேரோட இன்டர்வியூ இருக்கு. நீ சக்சஸ் பீப்புளோட நீங்க எந்த சினிமா பத்தி கேட்கணுமோ அதை பத்தி நிறைய இன்டர்வியூ இருக்கு. ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் அதை பத்தி ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஏன் ஒரு செஃப் ஆகணும், ஃபுட்ல நீங்க பெரிய ஆகணும், ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கணும், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதை பத்தி நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷை பத்தி தெரியணும், ஏகப்பட்ட ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. இப்படியும் ஒரு விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். இப்போ நிறைய வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் யூஸ் பண்ணி இந்த போஸ்ட் எல்லாம் போட ட்ரை பண்ணும்போது அவங்க மாதிரி சில பேர்லாம் நம்மளும் கத்துக் கொடுக்கலாம். அவங்களும் கத்துக்கிறாங்க. ஓ இப்படிதான் அப்லோட் பண்ணுமா, இந்த மாதிரி கேலரியில போய் தான் இந்த போட்டோ எடுக்கணுமா, இந்த ஃபேஸ் ஆஃப்னு சொல்லி நிறைய நம்ம யங் ஏஜா மாத்துறது, இப்படி எல்லாம் அவங்க பண்ணி நிறைய பேர்லாம் பார்க்கும்போது, உதாரணமா என் வைஃபுக்கு சில ஆப் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இப்படிலாம் பண்ணலாமாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அவங்களும் கத்துக்கிறாங்க, அவங்களும் கத்துக்க வராங்க. இப்படி எல்லாருமே ட்ரை பண்றாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கத்துக் கொடுங்க, நீங்களும் டெய்லி கத்துக்கோங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது நீங்க அன்னைக்கு நீங்க ட்ரை பண்ண ஒரு ஆப் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு சொல்லும் போது மிஸ்டேக்கை மாத்தி நீங்க கொடுக்கும் போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஓ பரவாயில்ல, நம்மளுக்கே இது வருது, அவங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தீங்கன்னு வந்துடும். இது மாதிரி தான் சொல்றேன். நீங்க எதை எடுத்தாலும் ஒரு கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, நீங்க ஒரு குக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு பிசினஸ் மேனு, ஒரு ஃபாரின் போகணும், படிக்கணும், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி நிறைய உங்களுக்குள்ள இருக்கிறத டெய்லி உங்க அப்பார்ட் ஃப்ரம் எதா நீங்க மெயினா இருக்கோ அது தவிர அதுக்கு ஈக்குவலா என்ன வேணுமோ அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நீங்க கத்துக்கணும். டெய்லி படிங்க. கடைசி 7வது பாயிண்ட், தனியும் நீங்க பண்ணீங்கனாலும் கவனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கவனம்னா என்ன? எல்லா விஷயத்திலும் யோசிச்சு நிதானமாக நம்மளுக்கு எது வரும் எது வராது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த யூடியூப்ல நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு அது வருமா, உங்களால உட்கார்ந்து பேச முடியுமா? யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுட்டா உடனே வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வர போறது கிடையாது. அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணணும், உங்க வீட்டாலும் சப்போர்ட் பண்ணணும். உங்க வைஃபா இருந்தாலும், ஹஸ்பண்டா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், உங்க வீட்டுல அம்மா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணா மாத்திரம் உங்களால சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு புரிதல் இருக்கணும். இதுல என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோல பண்ணி இது பார்க்கல, எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி உங்களுக்கு என்ன வரும்? சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா டிராயிங் ஆர்டிஸ்ட், என் பையனுக்குலாம் நல்ல ஆர்டிஸ்ட் வரும், ஆனா பார்த்தா தெரியாது. அவனை பேப்பர் கொடுத்து ஃப்ரீ டைம்ல எழுத சொன்னா அந்த என்ன பாக்குறவனோ ரோபோட்டை பத்தி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோபோட் சில விஷயங்கள் டெக்னாலஜி சம்பந்தமா இருக்கலாம். டிராயிங் நம்மளுக்கு கூட அந்த ஸ்கேல் வச்சு வரையது கஷ்டமா இருக்கும். அவன் கரெக்டா அந்த ஸ்க்ரோல் பண்ணி பண்ணும்போது அவனுக்குள்ள அந்த ஹேபிட் இருக்கு. அப்ப பண்ணும்போது அவனுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட், அப்போ அந்த கவனமா பண்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். சேம் தான் இப்ப நம்மளோட விஷயத்துல பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராது அதை நம்ம கவனமா இந்த 7 ஸ்டெப்பையும் நம்ம கவனமா செஞ்சோம்னாலே சக்சஸ். நம்ம கோல் செட்டிங் பண்ணி லைஃப்ல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி இந்த வெற்றி இதுல இருக்கோ எல்லாத்தையுமே யோசிச்சு நான் சொல்லிட்டேன்றதுக்காண்டி நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணாம யோசிங்க. உங்க தாட் ப்ராசஸ் என்ன, நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு குறைன்றது அழகோ முக்கியம் கிடையாதுங்க. கருப்பு வெள்ளை ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. நான் இருக்கிற இடத்துக்கும் இதுக்குன்னு ஒரு தனியா இல்லாம எனக்கு என் பெட்ரூமே நான் ஒரு ஸ்டூடியோ ஸ்டெப்ல கம்ப்யூட்டர் இப்பெல்லாம் வச்சு நான் சேஞ்சஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரீயாவும் நான் கவனமா நீட்டா ஒரு சவுண்ட் பொல்யூஷன் இதுக்காண்டி நான் நிறைய பேர் ஸ்டூடியோ செட்டப்ல சவுண்டுக்காண்டி நிறைய மேட் அது இதுன்னு அந்த சவுண்ட் வெளியில போகாம வெளியில இருக்க சவுண்ட் உள்ள வராமலாம் ட்ரை பண்ணுவாங்க. நீ எதுவுமே பண்ணல, ஃபுல்லா க்ளோஸ்டா வச்சுட்டு எனக்கு என்ன வருமோ இதுல எடிட்டிங்ல அந்த வாய்ஸ் நாய்ஸை மிக்சிங் பண்ணி அந்த எரேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலான்ற பண்ணும்போது கவனமா நான் பண்றேன். இது என்னோட ஃபோக்கஸும் இருக்கு. அப்போ இந்த 7 ஸ்டெப்பையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மாதிரி என் லைஃப்ல வேற வேற இடத்துல வேற வேற விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ல இதுல இருக்கிற 7 ஸ்டெப்ல சில விஷயங்களை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபெயிலியரும் வந்திருக்கு, சக்சஸ் வந்திருக்கு. ஆனா நிறைய தடவை நான் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஒரே விஷயத்துல. சிஸ்டத்துல உட்கார்ந்து எதையாவது எனக்கு பார்க்கணும், ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்துலாம் நான் கிட்டத்தட்ட 30-40 தடவைலாம் ஆயிருக்கேன். 6 மாசம்லாம் அது திருப்பி ஒரே விஷயத்த பண்ணிருப்பேன். 7வது மாசம்லாம் ரீசெண்டாலாம் அதை நான் கத்துக்கிட்டு ஓ இப்படிதான் பண்ணிருக்கேன். அப்ப முதல் மாசமே இதை பண்ணியிருந்தா எனக்கு 7 மாசம் ஆயிருக்காது. ஆனா இந்த 7 மாசமா நான் ட்ரை பண்ணப்ப ஒரு ஸ்டெப்பையும் ஒரு சேஞ்சஸ் ஆகும்போது அந்த ஆப் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் ஸ்கில் டெவலப் ஆகும்போது வீடியோஸ் போட்ட டக்குன்னு என்னால பண்ண முடியுது. இது 5 வருஷத்துக்கு நான் பண்ணும்போது ஒரு வீடியோக்கு ஒரு நாள் ஆகும். இப்போ என்னால ஒரு நாளைக்கு என்னால 3 வீடியோ எடிட் பண்ண முடியும். அப்போ என்னால அந்த ஸ்பீடு அந்த இதை பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் ஃபாஸ்டா பண்றேன். இப்போ யூடியூப்ல அந்த தம்ப்நெயில் பண்றது,
சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது, டைட்டில் எடுக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் ஒன்று ஸ்டெப்பு கவனமாக நான் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது இப்போ என்னால் எல்லாவும் செய்ய முடியுது. நண்பர்களே, நிச்சயமாக சொல்கிறேன், லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை, வெற்றி தேவை, சக்ஸஸ் தேவை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 7 செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணுங்க. உங்கள் கோலுக்குள்ள மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களோட தேர்ட் ப்ராசஸை மாற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நான் பண்ணிட்டு இருக்க சின்ன சக்ஸஸ் தான். ஆனால் நான் போக வேண்டிய பாதை தூரம் இருக்கு, எனக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சக்சஸ்ல இன்னும் ஒரு சேஞ்சஸ்க்கு தான். அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி 7 செட்டிங்ஸை நீங்க மாத்துங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு செட்டிங்ஸை மாத்தி லைஃப்ல நான் சொல்லாத ஒன்று பண்றீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அதான் நான் கத்துக்கிறேன். நான் கத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நான் கத்துக்குவேன். எனக்கு ஏத்த மாதிரி இருந்தா அதை எடுத்து கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட்ல நான் கொண்டு வருவேன். அது கொண்டு வரும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களோட இந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்து நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நிச்சயமா சொல்றேன், நீங்க கண்டிப்பாக 2024ல ஒரு சக்சஸான பர்சனா வருவீங்க. எல்லாருக்கும் ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ் உண்டு, வெற்றிக்கு அப்புறம் பணமும் உண்டு. நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் உண்டு. ஜெயிச்சுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.